அவர் ஆட்சிக்கு முதல்ல வரும்போது ஸ்டாலின் தான் வர்றாரு, விடியல் தர போகிறாருன்னு தான் முதல்ல சொன்னார். ஆனால் விடியல் தரல, இருட்டை தான் தந்தார். என்ன மக்கள் வந்து இலவசம்னா வந்து ஏதோ கவர்மெண்ட் கொடுக்குது, நம்ம வாங்கிக்கிறோம், நம்ம கிடைக்குது அப்படிங்கிற இதில் இருக்குது. ஆனால் இந்த இலவசத்தில் எவ்வளோ ஏமாற்று வேலை இருக்குன்றதை மக்களுக்கு நான் சொல்லி ஆகணும். 1000 ரூபா அவர் கொடுக்குறாரு. இத்தனை நாளாக நான் என்ன கேட்குறேன், அந்த 1000 ரூபாயை வச்சு தான் ஒவ்வொரு குடும்பமும் நடந்துட்டு இருந்ததா? இல்லை இப்போ இவங்க 7 ரூபா இந்த ஃப்ரீ பஸ் பாஸ் கொடுத்துருக்காங்க மகளிருக்கு. அதை 7 ரூபா இவர் கொடுக்கறதுக்கு முன்னாடி மகளிர்லாம் போகாமல் இருந்தாங்களா பஸ் ஏறி? ஆனால் வாங்கி போட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்க, அந்த அசோக் லைலாண்ட் கம்பெனியோட கொலாபரேஷன் கம்பெனி தான் ஜெர்மனியில் இருக்கிற OHM. அந்த பஸ்ஸுக்கு சைடே பார்த்துருப்பீங்க, அவங்க கம்பெனி. அந்த கம்பெனியோட இவங்க கான்ட்ராக்ட் போட்டு ஒரு நாளைக்கு ஒரு வண்டிக்கு 15,000 ரூபா கொடுத்தாங்கன்னு ஸ்டேட் கவர்மெண்ட். கொண்டு போனால் முதல் கேள்வி செருப்பால் அடித்த மாதிரி இந்த கேள்வி தான் கேட்போம். ஒரு ஹைகோர்ட் நீதிபதி ஆர்டர் போட்டு ஹைகோர்ட் ஆர்டரை மதிக்காம உங்களை யாரும் இதை செய்ய சொன்னது? வணக்கம், இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. 2026 தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கும் வேளையில் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு அரசியல் வல்லுநர்கள், வியூக வகுப்பாளர்கள், அரசியல் நெறிகள் எடுப்பவர்கள், இப்படி பலர் பல்வேறு கருத்துக்களை சொல்லி கொண்டிருக்க, ஒரு எளிய மனிதரின், எளிய மக்களின் குரலாக, ஒரு சாமானியரின் குரலாக ஊடகங்களில் பல்வேறு விஷயங்களை எளிய மக்களுக்கு புரிய வைக்கும் விதமாக தொடர்ந்து பேசி வரக்கூடிய திரு எளிய மக்களின் குரலான, சாமானியனான திரு நீட் நாராயண் அவர்களை சந்திக்கவிருக்கிறோம். ஒரு நீண்ட நெடிய நாட்களுக்கு பிறகு மீண்டும் அவர் நம்மிடம் பேசவிருக்கிறார். வணக்கம். வணக்கம். பொதுவாக உங்களுடைய குரல்கள் தொடர்ந்து இன்றைய அரசியல் சூழ்நிலை மற்றும் நிதர்சன நடப்புகளை பற்றி நீங்கள் வெறும் அரசியல் மட்டும் இல்லை, தமிழக மக்களுக்கு தேவையான பல்வேறு விஷயங்களை ஒரு எளிய மக்களின் குரலாக நீங்கள் வெளிப்படுத்துகிறீங்க. அதுக்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. இப்போ பார்க்க போனால் நம்மளோட சேனலில் கூட நீங்கள் ஆரம்பத்தில் ஃபர்ஸ்ட் எனக்கு அறிமுகம் செஞ்சு வச்சதே இந்த செய்தி மலர். நான் என்றைக்கும் நன்றி விசுவாசோட இருக்கு. செய்தி மலரில் நீங்கள் பேசுனது மிகப்பெரிய ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு. அத்தனை பேரும் பார்த்தாங்கன்னா அதில் நீங்கள் கமெண்ட்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை அத்தனை பேரும் ஆதரிச்சாங்க. யார் எதிர்கருத்தே அதில் இல்லை. எல்லாமே மீடியாக்களுமே வந்து கமெண்ட்ஸ் வந்து ஒரு ஆளுக்கு இவ்வளோ வருதுன்னா அது உங்களுக்கு ஒண்டிதான் சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? நம்மளை பொறுத்த வரைக்கும் வந்து அதாவது மக்களை வந்து அந்த கருத்து சேரணும். அந்த புரிதல் தன்மை இல்லாததுனால தான் மக்கள் வந்து நிறைய பேர் இன்றைக்கும் புரிதல் தன்மை இல்லாமல் அதை வெளிப்படுத்தணும். அதுதான் என்னுடைய ஒரே நோக்கம். கண்டிப்பாக. இன்றைக்கு அரசியல் சூழ்நிலை பார்த்தீங்கன்னா ஒரு 4.5 ஆண்டு காலம், 4.25 ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், திமுக ஆட்சி ஏற்பட்டு தேர்தல் இப்போ வரப்போகுது. இன்னும் 3-4 மாதம் தேர்தல் வரப்போகுது. இந்த ஆட்சியோட முடிவு காலம் வந்திருக்கு. இந்த ஆட்சியோட முடிவு காலம் இப்பொழுதுக்கு 5 வருட முடிவு நடக்கிறாங்க. பல்வேறு அரசியல் சூழ்நிலைகள் இருந்தாலும் நீங்கள் இந்த 4.5 ஆண்டு கால திமுக ஆட்சியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது வந்து அவர் ஆட்சிக்கு முதல்ல வரும்போது ஸ்டாலின் தான் வர்றாரு, விடியல் தர போகிறாருன்னு தான் முதல்ல சொன்னாங்க. ஆனால் விடியல் தரல, இருட்டை தான் தந்தார் என்ன கேட்டேன். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 90% குறைகளை நாங்கள் வந்து சொன்னதை நாங்கள் நிறைவேற்றிட்டோன்னு அவர் சொன்னார். நான் எக்ஸாம்பிளுக்கு நான் கேட்குறேன், என்ன குறைகளை அவர் நிறைவேற்றினார்? அதாவது முதல்ல வந்து இந்த மகளிருக்கு உதவித்தொகை 1000 வழங்குறேன்னாரு. முதல்ல ஒரு தேர்தல் வாக்குறுதியில் சொல்லும்போது என்ன சொன்னார்? அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் 1000 வழங்கப்படும்னாரு. அப்புறம் என்ன சொல்லிட்டாரு? தகுதியானவர்களுக்கு மட்டும்னு. அப்போ அந்த OFT வாங்குறவங்க பைக் வச்சுருந்தா கிடையாது, கார் வச்சுருந்தா கிடையாது, ஏன் இதை முதல்லையே சொல்ல வேண்டியதானே? அதே மாதிரி போக்குவரத்து துறை எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து இலவச பயணம்னு, இலவச பயணம்னு சொல்லிவிட்டு எல்லா பஸ்லையும் இலவச பயணம்னு சொல்லாது. டவுன் பஸ்ஸில் மட்டும் தான் இலவச பயணம் சொன்னாரா? சொல்லாது. சொல்லாமல் அதையும் என்ன பண்ணிட்டாங்க அந்த போக்குவரத்து துறையில் பார்த்தீங்கன்னா, ஏதாவது மக்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து சிந்திக்கிற இது இல்லை. மக்கள் வந்து இலவசம்னா வந்து ஏதோ கவர்மெண்ட் கொடுக்குது, நம்ம வாங்கிக்கிறோம், நம்ம கிடைக்குது அப்படிங்கிற இதில் இருக்குது. ஆனால் இந்த இலவசத்தில் எவ்வளோ ஏமாற்று வேலை இருக்குன்றதை மக்களுக்கு நான் சொல்லி ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு இந்த பூந்தமல்லி டு தாம்பரம் டு 66ன்னு ஒரு டவுன் பஸ் ஓடும். அதாவது அந்த ஒயிட் போர்டு வந்து 16 ஒயிட் போர்டு ஓடிட்டு இருந்தது அந்த ரூட்டில். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஒயிட் போர்டு தான் ஓடுது. மீதி எல்லாமே டீலக்ஸாக போட்டு சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. அதில் அந்த 66Kன்ட்டு இப்போ கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் திறந்ததுக்கு அப்புறம் விட்டுருக்காங்க. அதில் பாதி இது வந்து குன்றத்தூர் வரைக்கும் கட் சர்வீஸ் பண்ணுறாங்க. அப்போ குன்றத்தூர் கட் சர்வீஸ் பண்ணால் அங்கேருந்து ஒரு ஒயிட் போர்டை பிடிச்சி அவங்க மறுபடியும் பூந்தமல்லி போகணும். இதுதான் இந்த இலவசத்தோட ஏமாற்று வேலை. அது மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒன்றே ஒன்று நான் சொல்லிக்கிறேன். அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த இலவசத்துக்கு ஒரு கதையே இருக்குது. அதாவது சீனாக்காரன் ஒரு பொருள் தயாரித்தானோ, அந்த பொருள் வந்து எந்த நாட்டிலும் விற்பனை ஆகலையும். உடனே அங்கே இருக்கிற தமிழன் ஒருத்தன் என் ஸ்டேட்டுக்கு கொண்டு ஒன்று வாங்கினா ஒன்று இலவசம்னு சொல்லி ஈஸியாக நீ விற்று போட்ட முதல்ல எடுத்துடலான்னு.
உடனே இங்கே வந்து 3 மாதத்தில் முதல்ல போட்டு எடுத்துகிட்டு போய் சொன்னானா, ஆஹா இந்த மாதிரி ஸ்டேட் தானே எனக்கு தேவைன்னு. அதுக்கு அந்த ஐடியா கொடுத்தவன் சொன்னானா, நீ எப்பேற்பட்ட பொருளை வேணா தயாரி, நேராக தமிழ்நாட்டுக்கு கொண்டு போய் ஒன்று வாங்கினா ஒன்று இலவசம்னா ஈஸியாக வாங்கிடுவாங்க. என்ன காரணம்னா தமிழக மக்களோட மென்டாலிட்டியை தெரிஞ்சுக்க. குவாலிட்டி இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், குவான்டிட்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இதை மனசில் வச்சுக்கணும். அப்போ நம்மளை பற்றி எவ்வளோ கேவலமாக நினச்சிருக்கான் பாருங்கள். இதை தான் நான் மக்களுக்கு அறிவுரை சொல்கிறது. இல்லை, இலவசங்கிறது இங்கே முழுதுமே தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். அதாவது ஆமாம் சார், இப்போ வந்து 1000 ரூபா அவர் கொடுக்குறாரு. இத்தனை நாளாக நான் என்ன கேட்குறேன், அந்த 1000 ரூபாயை வச்சு தான் ஒவ்வொரு குடும்பமும் நடந்துகிட்டு இருந்ததா? இல்லை இப்போ இவங்க 7 ரூபா அந்த ஃப்ரீ பஸ் பாஸு கொடுத்துருக்காங்க மகளிருக்கு. அதை 7 ரூபா இவர் கொடுக்கறதுக்கு முன்னாடி மகளிர்லாம் போகாமல் இருந்தாங்களா பஸ் ஏறி? சொல்லுங்கள். இன்னும் பார்த்தா வந்து இப்போ வந்து இந்த ஃப்ரீ பஸ்ஸு கொடுத்ததுக்கப்புறம் தான் மகளிருக்கு ப்ராப்ளமே அதிகமாச்சு. புரியுதுங்களா? ஏன்னா பஸ்ஸு டிரைவருங்க பாதி பேர் நிறுத்ததே கிடையாது. முன்னாடி கொஞ்சம் ஸ்டாப் விட்டு ஓடி வந்தாலும் பாவம் லேடிஸ் ஓடி வருவாங்கன்ட்டு நிறுத்தி அதை நிறுத்துறது இல்லை, மதிக்கிறதும் கிடையாது. என்ன ஓடி வந்தால் கூட இருமா அப்படின்ட்டு கொஞ்சம் பிரேக் அடித்து நிறுத்தி ஏற்றின்னு போவாங்க. இப்போ இந்த இலவசம் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க வந்து பஸ்ஸை நிறுத்துறதே கிடையாது. அமைச்சரே ஓசின்னு சொல்கிறார்கள், அது மாதிரி தான். இல்லை அதான் பொன்முடியே சொன்னார் ஓசிட்டு. அதுக்கு தான் கோயம்புத்தூரில் ஒரு கேள்வி கேட்டுது. அந்த கண்டக்டர்கிட்ட கம்பல் பண்ணி கேட்டுது, டிக்கெட்டை மரியாதையாக கொடு, நான் டிக்கெட் வாங்காமல் போகக்கூடாதுன்னு ஒன்றும் சட்டம் கிடையாது, நீ டிக்கெட்டை கொடுக்குறியா இல்லையா, அந்த ஓசி டிக்கெட் எனக்கு ஒன்றும் தேவையில்லைன்னு. அந்த அம்மாவுக்கு இருக்கிற உணர்ச்சி இங்கே தமிழக மக்கள் எல்லாருக்கும் வரணும்னு சொல்கிறேன். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த இலவசம் என்பது மக்களோட வரிப்பணத்தை மக்களுக்கே கொடுத்து ஏமாற்றும் வேலை. அவங்க வீட்டு காசுலேருந்து எதுவும் கொடுக்கல. புரியுதுங்களா? நம்ம வரி பணத்தையே கொடுத்து நம்மளை ஏமாத்துறாங்க. ஆனால் இன்றைக்கி இந்த பஸ்ஸுக்கு இவங்க ஃப்ரீ காசு கொடுத்ததுனால இதில் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு மக்களுக்கு தெரியுமா? இங்கேருந்து நீ பீச்சுக்கு போகிற, சாந்தம் போகிற, எல்லா இடத்துக்கும் நீ ஃப்ரீயாக போகிற. ஆனால் இதனால் அந்த ராவும் பகலும் கஷ்டப்பட்டு ஓடுற தொழிலாளி எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கான்றது தெரியும். போக்குவரத்து கழகம் நஷ்டத்தில் மொத்தம் கிடையாது. ஏற்கனவே நஷ்டம், நல்லா லாபத்தில் ஓடும்போதே நஷ்ட கணக்கு தான் காட்டுவாங்க. இப்போ இன்னும் கேட்கவே வேண்டாம். அவர் அதுக்கு என்ன சொல்கிறார் போக்குவரத்துறை அமைச்சர், நாங்கள் 16 ரூபா 50 பைசா வந்து ஒரு டிக்கெட்டுக்கு நாங்கள் சப்ஸ்கிரைப் தரோம் அப்படின்னு கொடுத்துருந்தா ஒரு போல்டுக்குள்ளே இல்லாமல் படிக்கட்டு பறக்கிறதுக்கும் சீட்டு பறக்கிறதுக்கும் ஏன் நடக்குது? ஒழுங்காக வண்டியை வேலை பார்க்கலாம்ல. அது மொத்தம் கிடையாது. இன்றைக்கி அதில் ரிட்டையர் ஆனவங்க எல்லாருமே பல்லவன் ஆஃபீஸ்கிட்ட போய் பாருங்கள், போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது அந்த பல்லவன் ஆஃபீஸ்கிட்ட 5 வருஷம் ரிட்டையர் ஆகி 5 வருஷம் பிஎஃப் கிராஜுவேட்டே அவங்களுக்கு செட்டில் ஆகலை. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க போக்குவரத்து துறையில் இப்போ வந்து நாங்கள் மாற்றம் இந்த ஓட்ட பஸ்ஸுன்னு சொன்ன உடனே இதை நான் சொல்லியே ஆகணும். இந்த எலக்ட்ரிக் பஸ்ஸுன்னு இப்போ புதுசாக விட்டு பொதுவாக போக்குவரத்து துறையிலே மிகப்பெரிய சிக்கல்கள் இருக்கு இல்லையா? இங்கே பஸ்ஸில் சிக்கல்கள் நிறையா இருக்குது. அதிகாரிகள் வந்து அட்மினிஸ்ட்ரேஷனாக என்னன்னு தெரியாதவங்க தான் இன்றைக்கி வந்து நிறையா பேர் அதிகாரியாக உட்காந்துட்டு இருக்கான். இப்போ திருவான்மியூர் டிப்போவில் போய் பார்த்தீங்கன்னா, நல்லா நீங்கள் உங்கள் சேனலை கூட எடுத்துகிட்டு போய் பாருங்கள். அந்த சாதா பஸ் வரும்போது திருவான்மியூர் டிப்போவில் என்ட்ரு ஆகும்போது பாருங்கள், என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து லைட்டை ஆஃப் பண்ணிவிடுவாங்க. அந்த சாதா பஸ்ஸை லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு கொண்டு போய் அவுட்டரில் கொண்டு போய் வண்டியை நிறுத்திடுவாங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அந்த சாதா பஸ்ஸை லைட்டு போட்டுருந்தா எல்லா டிக்கெட்டும் அதில் ஏறிடுமோ, அதில் இதுக்கு டீலக்ஸ் பஸ்ஸுக்கு ஏறாதுன்ட்டு அந்த டீலக்ஸ் பஸ் எல்லாம் டிக்கெட் ஏறி போனதுக்கப்புறம் அப்போ சாதா பஸ் போர்டு இல்லாமல் இருந்தால் என்ன நினைப்பாங்க, டிப்போக்கு போகிறதுன்னு நினைப்பாங்க. ஸோ அதை மக்கள் அதை விட்டு அதில் ஏறினதுக்கப்புறம் பின்னாடியே அந்த லோக்கல் பஸ் இப்படிப்பட்ட அசிங்கம்லாம் எதுனா. அந்த எலக்ட்ரிக் பஸ்ஸை பற்றி அந்த எலக்ட்ரிக் பஸ் வந்து இன்றைக்கி வந்து இந்த எலக்ட்ரிக் பஸ் புதுசாக விட்டுருக்காரு இல்லையா, அதை வந்து தயாரித்தது வந்து அசோக் லைலாண்ட் கம்பெனி. முதல்ல அதை வாங்கி போட்டது பாம்பே. அந்த பாம்பேயில் வந்து அவங்க இப்போ வேண்டான்ட்டாங்க, மற்ற ஸ்டேட்டு எதுவும் வேணான்ட்டாங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அதில் சிட்டிங் கெப்பாசிட்டி கம்மி, ரெண்டாவது ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி கம்மி, ஏற்ற இறக்கம் தாழ்தலாக பேருந்து, மழை நேரத்தில் தண்ணி தேங்குற இடத்துல வண்டியை நிறுத்தினா வண்டி சீஸ் ஆகிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. மூணாவது சென்சார். நாலாவது அந்த சென்சார்ன்றதுனால லோக்கல் மெக்கானிக் யாரும் சாதா மெக்கானிக் வந்து அந்த வண்டியை பார்க்க முடியாது, கம்பெனி இன்ஜினியர் தான் வரணும். இந்த 4 காரணத்துக்காக எந்த ஸ்டேட்டும் இவங்க வேணான்ட்டாங்க. அந்த வண்டியோட ஒரு விலையோட வண்டி விலை 86 லட்ச ரூபா. அதோட பேட்டரியாக பார்த்துருப்பீங்க, பாதி ஒரு 3/4. இதில் என்ன ஆச்சுன்னா, இவர் என்ன பண்ணிட்டாரு, சரி இங்கே தொழிலாளர்களுக்கும் கொடுக்க முடியல, இதையும் வாங்கி போடலன்னா பிரச்சனை ஆகிடுன்ட்டு கமிஷன் இதுக்கு இவங்க கமிஷன் வாங்கினாங்களா நான் இல்லாத சொல்லக்கூடாது, வாங்கி போட்டாங்க. ஆனால் வாங்கி போட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்க, அந்த அசோக் லைலாண்ட் கம்பெனியோட கொலாபரேஷன் கம்பெனி தான் ஜெர்மனியில் இருக்கிற OHM. அந்த பஸ்ஸுக்கு சைட்லேயே பார்த்துருப்பீங்க, அவங்க கம்பெனி. அந்த கம்பெனியோட இவங்க கான்ட்ராக்ட் போட்டு ஒரு நாளைக்கு ஒரு வண்டிக்கு 15,000 ரூபா கொடுத்தாங்கன்னு ஸ்டேட் கவர்மெண்ட். கலெக்ஷன் ஆகுதோ இல்லையோ, நீ 15,000 ரூபா நீ கொடுத்தாங்க, 12,000 ரூபா ஆனாலும் 3,000 ரூபா போட்டு நீ கொடுத்தாங்க. ஸோ இப்போ பர்மனன்ட் டிரைவர்ஸை எடுத்தால் இவங்களுக்கு சம்பளம் அதிகமாக கொடுத்தாகணும், இதுவாகணுன்றதுக்காக. கிட்டத்தட்ட போன வருஷம் வண்டி 1000 பேர் ரிட்டையர் ஆகிருக்காங்க, போஸ்டிங்கே போடலை. இப்போ எல்லாமே CL ஆளுங்களாக போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க.
சிஎல் ஆளுங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து காலையில் ஏறி நைட் இறங்கினா 1600 இதில் இன்னொரு கொடுமை என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த சிஎல் வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து பர்மனன்ட் டிரைவர்ஸ்க்கு வந்து படிக்காசுன்னு உண்டு. 100க்கு 2 ரூபா 60 பைசா படிக்காசு உண்டு. அது சிஎல் ஆளுங்களுக்கு கிடையாதான். பாவம் அவங்களும் அதே வேலையை தானே பார்க்குறாங்க. காலையிலேருந்து நைட் வரைக்கும் அவங்க கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு அந்த படிக்காசை கேன்சல் பண்ணிட்டாங்க. கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ மந்த்லி சேலரின்னு போட்டு அதுலேயும் 1000 ரூபா பிடிச்சிக்கிறாங்க அவங்க சம்பளத்தில். இது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இதில் கான்ட்ராக்ட் எடுத்துருக்கிறது யாருன்னா, சென்னை டு கன்னியாகுமரி வரைக்கும் சிஎம்மோட மருமகன் சப்போர்ட்டு சபரீஷன். அவர் வந்து அந்தந்த டிப்போவில் இருக்கிறவங்க கட்சிக்காரங்களை வச்சு இதை ஓட்டிக்கிட்டு இருக்காரு. புரியாதுங்களா? இன்றைக்கி வந்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்தோட கழகம் வந்து பள்ளத்தில் போயிடுச்சு. இப்போ கூட சமீபத்தில் அந்த எலக்ட்ரிக் பஸ்ஸில் சார்ஜர் போடுறதில்ல எதுவும் அது சார்ஜர் வந்து எப்படின்னா வந்து நிறைய இடத்துல சார்ஜர் கிடையாது. இப்போ மெட்ராஸில் பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரிக் பஸ் அதை நீங்களே கேட்டுட்டீங்க. அந்த சார்ஜர் போடுறது தான் மெயினாக வந்து டிரைவர்ஸ் பார்க்குறாங்க. இப்போ 80 பாயிண்ட் வரைக்கும் வந்துருச்சுன்னா உடனே அந்த பஸ்ஸை எடுத்து சார்ஜர் போட போகணும். இந்த சார்ஜர் அமைக்கிற பணி 2 இடத்துல தான் வச்சுருக்காங்க. ஒன்று வந்து பெரும்பாக்கம் எஸ்ஐபி அதுக்கிட்ட, இன்னொன்று எம்கேபி நகர். அப்போ ரெண்டுக்கு நடுவில் இருக்கிறது இப்போ இந்த போரூர் டிப்போ, பூந்தமல்லி டிப்போ இதெல்லாம் இருக்குது. இவங்கெல்லாம் எவ்வளோ தூரம் சார் தூக்கிட்டு ஓடுவாங்க? ஒன்று எம்கேபி நகர் போகணும். இதுக்கே ஒரு நாள் சரியாக போயிடும். இல்லை, இப்போ நீங்கள் போகிறதுக்கே ஒரு 30 கிலோமீட்டர் அவள் ரிட்டர்ன் ஒரு 30, அதுவே 60-70 கிலோமீட்டர் போச்சா? இப்படி வந்து எந்தவித வசதியும் இல்லாமல் கொஞ்சம் கூட மைண்ட் செட்டப் இல்லாமல் தூக்கி வாங்கி போட்டாச்சு. இதில் இன்னொரு மெயின் இது என்னன்னு கேட்டிங்கன்னா, OHM கம்பெனியோட கொலாபரேஷன் போட்டு வாங்கினார்ல, இதில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 44% சப்ஸ்கிரைப் தரேன்னாங்க இந்த எலக்ட்ரிக் பஸ்ஸுக்கு. அதை இப்போ கூட ரீசெண்டாக அவரே சொல்லியிருப்பார், எங்களுக்கு சப்ஸ்கிரைப் தேவையில்லை, சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்ஸ்கிரைப். எதுக்காக சொன்னேன்? சென்ட்ரல் கவர்மெண்ட் நிதி கொடுக்கல இல்லைன்னு சொல்கிறாரு. சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயே நிதி பொதுவாக வர்றதே இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி. அதை தான் சார் சொல்கிறேன், நிதி கொடுக்கலன்னு சொல்கிறேன்ல. ஆனால் நிதி கொடுக்கறத எந்த நிதியை இவங்க ஒழுங்காக பயன்படுத்தியிருக்காங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ வந்து இந்த பஸ்ஸுக்கு சப்ஸ்கிரைப் தரேன்னாங்களோ ஒரு 45% நீ வாங்கி போட்டிருந்தேன்னா இன்றைக்கி பாதிக்கு இது கொஞ்சம் கம்மியாக இருக்குல்ல இந்த தலைவலி. அதை ஏன் நீங்கள் செய்யலை? அதாவது இவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இப்போ அவங்களுடைய ஆக்ஷனை வந்து இவங்களுக்கு பிடிக்கல. புரியுறதுங்களா? எங்கே அவங்க வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே இப்போ கேரளாவில் நுழைஞ்சிட்டாங்க, எல்லா இதுலையும் டெல்லியும் பிடிச்சிட்டாங்க, பீகாரையும் பிடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கிறது இவங்களுக்கு தலைவலியாக போயிடுச்சு. நம்ம தமிழ்நாட்டில் நம்மளை தவிர வேறு யாரும் வந்து இவங்க எங்கே வந்துட போகிறாங்கிறோன்ற இதில் அவங்களுக்கு அகைன்ஸ்டாகவே செய்யணுன்றதுக்காக எது எடுத்தாலும் அவங்க மேலே குறை சொல்கிறது. ஒன்றும் இல்லைன்னா அன்றைக்கி கோயம்பேட்டிலேருந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கோயம்பேட்டிலேருந்து ஒரு பஸ் ஏறி கிளாம்பாக்கம் வரேன். எனக்கு முன்னாடி ஒரு வயசான அம்மா உட்காந்து மோடியை திட்டிகிட்டு வருது. இந்த மோடி கம்நாட்டிக்கு சாவு வர மாட்டேங்குது. கோயம்பேட்டில் இருந்த பஸ் ஸ்டாண்டை கொண்டு போய் எங்கே கட்டியிருக்கான் பாரு கிளாம்பாக்கத்துலன்ட்டு. எனக்கு அப்படியே ஹார்ட் அட்டாக்காக வர மாதிரி ஆயிடுச்சு. இதை யாரா கிளப்பி விட்டுது அப்படின்னு. உடனே அந்த அம்மா கூப்பிட்டு, அம்மா இது வந்து மோடி கட்டின பஸ் ஸ்டாண்ட் இல்லைம்மா அப்படின்னு. நீ மோடியாலா சும்மா இரு அப்படின்னு. அம்மா நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு, இது ஸ்டேட் கவர்மெண்ட்டு, அது சென்ட்ரலு. இதை கட்ட ஆரம்பித்தது எடப்பாடி பீரியடில், கட்டி முடிச்சு அப்பா பேரை வச்சது இவர் பீரியடில். அவங்க 2 பேரையும் போய் கேளு, அதை விட்டுட்டு சும்மா இருக்கிற அவனை போய் இது பண்ணிகிட்டு இருக்காது அப்படின்னு. உடனே அப்போ மோடி கட்டலையா? உனக்கு மக்களுக்கு புரிதல் அவ்வளோதான் இருக்குது. நீ எந்த ஏரியாமான்னு? நான் காரனோட அப்படி. உனக்கு யாருமா இதை சொன்னது? எங்கள் வார்டில் ஒரு கவுன்சிலர் இருக்கார், அவர் சொன்னார். அதை தான் நான் சொன்னேன். ரோட்டில் ஒரு பள்ளம் விழுந்தால் கூட அதை மோடி தான் போட சொன்னேன்னு சொல்லுவோம் உங்களுக்கு. இந்த மாதிரி தான் இவங்க வந்து மக்களோட மனசை வந்து டைவெர்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, இவங்களுடைய டெக்னாலஜி என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அதை ஒரு 4 நாளைக்கு நல்ல பிரச்சனை பெருசாக்குவாங்க. இல்லை, நீங்கள் சொல்கிற பார்த்தா திருப்பங்குன்றம் இஷ்யூ கூட 4 நாள் பெருசாக்குவாங்க. 4 நாள் கழித்து அதை அப்படியே அமைக்கி மக்களோட மைண்டை டைவெர்ட் பண்ணுறதுக்கு இவங்க பண்ணுற நாடகம் இது எல்லாமே. இல்லை, திருப்பங்குன்றம் இஷ்யூ கூட பிஜேபி தன்னுடைய வந்து அரசியலுக்காக ஆக்கிச்சு அப்படின்ற மாதிரி ஒரு. உண்மையிலே பிஜேபி தன்னுடைய அரசியலுக்காக இதை பண்ணி இருந்தால் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிருக்க முடியும். புரியுறதுங்களா? இதை வந்து பிஜேபி தன்னுடைய அரசியலுக்காக பண்ணலை, திமுக தன்னுடைய அரசியலுக்காக பண்ணிது. அதாவது இந்துக்கள் மேலே உள்ள திமுகவுக்கு இருக்கிற வெறுப்பை இது வந்து ஊர்ஜிதப்படுத்தியிருக்கு. நான் என்ன கேட்குறேன், அந்த தீபத்தூண் மேலே முந்தா நாள் கூட வந்து தர்காவோட இது நடந்திருக்கு, கொடியேற்றுறது. அதுக்கு மலை மேலே அமைச்சிருக்காங்க. அந்த மக்கள், ஏரியா மக்களை எங்களை வண்டி தீபத்தூணில் ஏற்ற விடாமல் பண்ணுறீங்களே, அவங்கள அமைச்சிருக்கீங்களேன்னு போய் அந்த தெரு மக்கள்லாம் போய் போராட்டம் பண்ணும்போது அந்த பெண் ஏஎஸ்பியோ ஒருத்தங்க இருந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது அவங்க ஏற்றுறது, நீங்கள் ஏற்றுறதுக்கு அப்படின்னு. நாங்கள் பார்க்கல, எங்களுடைய முன்னோர்கள் சொன்னாங்க அப்படின்னு. ஆனால் இந்த அம்மா அப்படி ஒன்றும் கிடையாது அப்படின்னு. அப்போ கவர்மெண்ட் அப்படி ஒன்றும் ஏற்றிருந்திரலன்னு சொல்கிறது கவர்மெண்ட்டிட்ட எதாவது எவிடன்ஸ் இருக்கா? அவங்ககிட்ட எவிடன்ஸை கேட்குறீங்களா பப்ளிக்கிட்ட? ஆனால் அங்கே இருக்கிற முஸ்லீம்கள் என்ன சொல்கிறாங்க, இது வந்து ஒரு பிரச்சனையே கிடையாது, நாங்கள் இதை வந்து பெருசாகவே எடுத்துக்கல, அவங்க பாட்டுக்கு போய் ஏற்ற போகிறாங்க, அவங்க பாட்டுக்கு வர போகிறாங்க முருகர் கோயிலில், இதை எதுக்கு கவர்மெண்ட் திறக்கணும், இதை ஊதி பெருசாக்கிட்டாங்க.
அப்படின்னு. 144 போட்டாங்க. 144 அதான் சார் சொல்கிறேன். ஒரு கலெக்டர் ஒரு ஐஏஎஸ் படித்தவர் 144 எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னு அவருக்கு தெரியாதா? அதாவது ஏதாவது பெரிய ஜாதி கலவரமோ மத கலவரமோ பெருசாகி கட்டுப்படுத்தாத முடியாத நிலைமை வந்தால் தான் யூ வாண்ட் டு ப்ரொடியூஸ் 144. அப்படி இருக்கும்பொழுது இந்த சாதாரண ஒரு 5000 பேர் கூட்டின இடத்துல போய் 144 நீ போடுறான்னா அது என்ன அர்த்தம்? அது மொத்தம் கிடையாது. அன்னைக்கு அந்த ஹைகோர்ட் ஆர்டர் கொடுத்துருச்சு இல்லை, தீபத்தூணில் விளக்கை ஏற்றலான்ட்டு. அப்போ எஸ்பியோட வேலை என்ன, கலெக்டரோட வேலை என்ன? அந்த ஹைகோர்ட்டோட ஆர்டரை மதிக்கிறது தானே அவங்களுடைய வேலை. சட்டத்தை நாங்கள் மதிப்போம்னு இவர் சொல்கிறாருல சிஎம். அப்போ என்ன பண்ணியிருக்கணும்? உடனே ஃபோனை போட்டு நீங்கள் அவங்கள ஏற்றுறதுக்கு அனுமதின்னு இல்லைன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் காவல்துறையை வச்சு அறநிலையத்துறையை வச்சு ஏற்ற விடாமல் பண்ணி இவ்வளோ பிரச்சனையை உருவாக்கியது யார்? முதல்வர் தானே. இன்றைக்கும் என்ன சொல்கிறார்? சரி சுப்ரீம் கோர்ட்டுக்கு நாங்கள் இதை கொண்டு போகிறோம்னார். அதாவது அந்த நீதிபதியோட தீர்ப்பை நாங்கள் சுப்ரீம் கோர்ட், ஏன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இது வரைக்கும் போலியே? ஏன் போல? பார்லிமெண்ட்டில் இம்பீச்மெண்ட் கொடுக்கறதுக்கு இது கூட பண்ணாங்களே, அது பண்ணாங்க. ஆனால் வந்து போய் இதில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறேன்னு போக வேண்டியது தானே. அங்கே இவங்களோட வக்கீல் கிரேட் வக்கீல் இருக்காங்கல்ல, கபில் சிபில் இருக்காரு, இவரோட இன்னொரு வக்கீல் டிஎம்கே வக்கீல் ஒருத்தர் இருக்காரு வில்சன். இவங்க 2 பேரும் சுப்ரீம் கோர்ட் லீடிங்ல தானே, அவங்க மூலமாக கொண்டு போக வேண்டியது. ஏன் கொண்டு போகல? ஏன்னா அங்கே கொண்டு போனால் முதல் கேள்வி செருப்பால் அடித்த மாதிரி இந்த கேள்வி தான் கேட்பான். ஒரு ஹைகோர்ட் நீதிபதி ஆர்டர் போட்டால் ஹைகோர்ட் ஆர்டரை மதிக்காமல் உங்களை யாரும் இதை செய்ய சொன்னது இல்லை. அவர் மத ரீதியாக செயல்படுறாரு அப்படின்லாம் சொன்னாங்க. ஏன் சார் எல்லாரும் மத ரீதியாக செயல்படுறாருன்னா அப்படி பார்த்தா வந்து இப்போ இவர் உதயநிதி ஸ்டாலின் கூட சொன்னார், நான் இந்துக்கு இல்லை நான் கிறிஸ்டியன் அப்படின்னு பப்ளிக்காக சொல்கிறார். அப்போ அவர் மத ரீதியாக செயல்படுறாருன்னு நாங்கள் சொல்லலாமா? கிறிஸ்மஸ் விழாவில் வேலை இப்போ கிறிஸ்மஸ் தீபாவளிக்கு ஒரு நல்வாழ்த்து கூட சொல்ல மாட்டார் அவர், முதல்வராக இருக்கட்டும் அவர் பிள்ளையாக இருக்கட்டும். ஆனால் இங்கேருந்து இனிக்கோ இருதயராஜுக்கு கேக் விட்டுறதுக்கு நெல்லை மாவட்டத்துக்கு போயிருக்கார் முதல்வர் அவர்கள். அப்போ என்ன அர்த்தம்? அப்போ நீங்கள் மத ரீதியாக பண்ணுறீங்கன்னு நாங்கள் சொல்லலாமா? அதாவது இங்கே வந்து இந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் எல்லாரும் ஒன்றா தான் இருக்காங்க, அண்ணன் தம்பியாக தான் பழகிட்டு இருக்காங்க. இவங்க தான் அவங்கள பிரித்து வச்சு மத வேறையா ஜாதி வேறையா பிரித்து வச்சு இவங்க தான் அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க பழி போடுறது யாருன்னா பிஜேபி மேலே. இன்றைக்கி இவங்க கேட்குறாங்க, இன்றைக்கி ஒரு திருமாவளவன் இருக்கார், திமுகவில் இருக்கார் கூட்டணியில். அவர் என்ன சொல்கிறார்? பிற்படுத்தப்பட்ட மக்களின் காவலர் திமுக அப்படிங்கிறாரு. திமுக பிற்படுத்தப்பட்ட காவலர்ன்றது எதை வச்சு இப்படி சொல்கிறாரு? சொல்லுங்கள் பார்க்கலாம். அன்னைக்கு வந்து சென்னை மாநகராட்சியில் வேலை பார்க்குறவங்களுக்கு உண்மையிலே வேலை பர்மனன்ட் போஸ்டிங் போட்டு எல்லாத்தையும் செஞ்சது கலைஞர், நான் அதை இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இன்றைக்கி பிற்படுத்தப்பட்டவருக்கு ஸ்டாலினும் உதயநிதியும் என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒன்றும் கிடையாது. இதே ஜெயலலிதா இருக்கும்பொழுது தனபால்னு ஒருத்தர் இருந்தார் சபாநாயகர். ஆமாம், உங்களுக்கு தெரியும். அவரை முதல்ல ஒரு நாள் சாப்பாடு சமைக்க சொல்லிட்டு போகும்போது அவரை யாரும் மதிக்கல, சாப்பிடலன்னு அவர் சமைக்க மாட்டேன்ட்டார். உடனே உன்னை மதிக்கிற மாதிரி ஒரு பதவியில் உட்கார வைக்கிறேன்ட்டு அவரை வந்து உணவுத்துறை அமைச்சராக்கிட்டு டாக்டர் ஜெயலலிதா. 2வது அப்பயும் அவரை மதிக்கலைன்ன உடனே நானே நீயே வரும்போது நானாவே இருந்தால் கூட எழுந்து நிற்கிற அளவுக்கு உன்னை கொண்டு போகிறேன்னு சொல்லி அவரை சபாநாயகராக்கி அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக செய்தவர் டாக்டர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள். அதே மாதிரி சிதம்பரத்தில் இருந்த தலைத்து எழில்மலை அவர்களை திருச்சியில் கொண்டு போய் எம்பிக்கு நிற்க வச்சு அடைக்கல் ராஜை எதிர்த்து ஜெயிக்க வச்சது ஏடிஎம்கே. ஆனால் இவங்களுக்கு என்ன யோகிதை இருக்குன்னு இவங்க இப்படி சொல்கிறாங்க. நம்ம இவ்வளோ சொல்கிறோம், ஆனால் பார்த்தா அவங்க ரொம்ப தைரியமாக இந்த தேர்தலில் நம்ம தான் ஜெயிப்போம் அப்படின்ற ஒரு, அதாவது இவங்க கான்செப்ட் என்ன தெரியுமா சார்? இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து சில கும்பல் இருக்குது, உங்களுக்கு தெரியாது. அதாவது இமயமலையை கொண்டு வந்து நான் தமிழ்நாட்டுக்குள்ளே வைப்பேன்னு சொன்னாலும் கை தட்டுறதுக்கு, புரியுதுங்களா? இங்கே வந்து திங்கிங் கெப்பாசிட்டி கிடையாது. அதுவும் அரசியலில் பொறுத்த வரைக்கும் திங்கிங் கெப்பாசிட்டி கிடையாது. நான் கூட ஏற்கனவே சொல்லியிருந்தேன், 2 விஷயத்தை நீங்கள் யோசிச்சிங்கனாலே நீங்கள் கேள்வி கேட்டுட்டு நீங்கள் ஓட்டு போடுவீங்கன்ட்டு. ஒன்று, எங்களை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போகணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஏன் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துக்கிறீங்கன்ட்டு. அந்த கிண்டி மருத்துவமனையை கூட நான் சுட்டி காட்டியிருந்தேன். இந்த கிண்டியில் ஒரு மருத்துவமனை உலக தரம் வாய்ந்த சிறப்பு மருத்துவமனைன்னு, கலைஞர் நூற்றாண்டு சிறப்பு மருத்துவமனைன்னு. அந்த மருத்துவமனை திறந்து 4 நாளில் அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. ஆனால் அவர் போய் அட்மிட் ஆனது எங்கே? காவேரி. அப்போலோவில். கலைஞர் அட்மிட் ஆனது காவேரி. கலைஞர் தான் அட்மிட் ஆனது காவேரி. இவர் வந்து ஸ்டாலின் வந்து அப்போலோவில் இருந்தார். அப்போ நான் கேட்டேன், அப்போ நீங்கள் 4 நாளில் உடம்பு சரியில்லாமல் அந்த உலக தரம் வாய்ந்த மருத்துவமனையில் போய் அட்மிட் ஆக வேண்டியதுன்னா ஏன் போய் அப்போலோவில் அட்மிட் ஆனீங்க? உலக தரம் வாய்ந்த மருத்துவம் அங்கே இல்லையா? அந்த மருத்துவத்தை கொடுக்கக்கூடிய டாக்டர்கள் அங்கே இல்லையா? டாக்டர்கள் இல்லை, அதுதான் உண்மை. இன்னைக்கு வந்து ட்ரைனிங் டாக்டர்ஸை வச்சு தான் நிறைய கவர்மெண்ட் அப்படி தான். ஆமாம், ட்ரைனிங் டாக்டர்ஸை வச்சு தான் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க, புரியுதுங்களா? இப்போ வந்து ஒவ்வொரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா 24/7 போடுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? 24 ஹவர்ஸும் வீக்லி 7 டேஸும் எமர்ஜென்சி கேஸஸ் வில் பி அட்டெண்டட். இதுதான் இது. ஆனால் எந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாவது அது போட்டிருக்கா? கேட்டால் நாங்கள் நைட் பூரா பார்க்குறோம். ஆனால் கொண்டு போய் ஒரு சீரியஸ் கேஸ்லாம் போட்டால் நாளைக்கு சர்ஜன் வரணும், நாளைக்கு தான் ஆப்ரேஷன் வச்சு, அது வரைக்கும் அந்த உயிர் இருக்குமா? சீரியஸ் ஆன உடனே தூக்கிட்டு ஓடுறது ப்ரைவேட்டுக்கு. இதுதான் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கு,
புரியுதுங்களா? அதனால் இவங்க வந்து மத ரீதியாக ஜாதி ரீதியாக பண்ணுறது திராவிட மாடல் தான். இல்லை பணம் கொடுத்து ஜெயிச்சலாம்னு நினைக்கிறாங்களோ? இல்லை பணம்லாம் இவங்களுக்கு கொடுத்த பழக்கமே கிடையாது. ம். அதாவது இவங்க பணம் கொடுத்து ஜெயிச்சது முதல் தொகுதி எதுன்னா திருமங்கலம் தொகுதி. ஆமாம். அதில் அறிமுகப்படுத்தப்பட்டு தான் இந்த பணப்பேயின்ற அந்த பணன்ற பேய் இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைஞ்சது அந்த திருமங்கலம் தேர்தலில் தான். அதுக்கு வழிகாட்டி இவங்க தான் முதல்ல. ஆமாம், அப்போ அழகிரி இருந்தார் இல்லை மதுரையில். அப்போ தான் வந்து வழிகாட்டியே இவங்க தான். அந்த பணத்தை கொடுத்து மக்களை வந்து கெடுத்து குட்டிச்சவரை பண்ண ஆரம்பித்தது இவங்க தான். புரியுதுங்களா? இன்றைக்கி வந்து இவர் வந்து எப்படி நினைக்கிறாருன்னா, அதாவது இவங்களுடைய டாக்டிக்ஸ் பாருங்கள் நல்லா. அதாவது தேர்தலில் நாங்கள் ஜெயிப்போன்னு இவங்க கன்ஃபார்மாக சொல்கிறது எப்படின்னா, அதாவது இப்போ மக்கள் மென்டாலிட்டியில் என்ன ஆகும், போன தடவை சொன்னார் நாங்கள் தான் எம்பிக்கு நாங்கள் தான் ஜெயிப்போம், 40 தொகுதி நாங்கள் வெல்வோம் அப்படின்னு. ஸ்டாலின் தான் வர்றாரு, முதல்ல விடியல் தர போகிறாருன்னாரு. இந்த மாதிரி வார்த்தைகளை வச்சே மக்களோட மைண்ட் செட்டப்பை இவங்க மாற்றிடுறாங்க. இப்போ வந்து நாங்கள் தான் வருவோம்னு சொன்னால் மக்கள் என்ன பண்ணோம், ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்ட்டு தான் வரப்போகிறாங்க அப்படின்ட்டு போடாதவங்க கூட அவனுக்கு போடுவான். புரியுதுங்களா? அந்த கான்செப்டில் இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த தடவை அது நடக்காது. இந்த தடவை அது நடக்கவே நடக்காது. ஏன்னா வந்து போன தடவை எம்பி தேர்தலில் பார்த்தீங்கன்னா பிஜேபியும் அதிமுகவும் தனித்தனியாக நின்றுது. ஆனால் அந்த தேர்தல் கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா 44% ஓட்டு வந்து இந்த கூட்டணிக்கு இப்போ வலுவாக இருக்குது. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா போன தடவை சட்டமன்ற தேர்தலில் டிஎம்கே மொத்த கூட்டணிக்கு விழுந்த ஓட்டு சதவீதம் வந்து 36% தான். ஆனால் ஏடிஎம்கே கூட்டணி வாங்கின சதவீதம் 33%. ஸோ 3% ஓட்டு வித்தியாசத்தில் தான் ஏடிஎம்கே ஆட்சியை இழந்தது. புரியுதுங்களா? இப்போ விஜய் அவர்கள் வந்திருக்கிறதுனால இந்த 44% பிஜேபி கூட்டணியில் 4% போய்ட்டுன்னே வச்சுக்கோங்க. 40% ஓட்டு அவங்ககிட்ட ஸ்ட்ராங்காக இருக்குது. இன்னொன்று, இப்போ திமுக கூட்டணியில் பல மக்களுக்கே பல பிரச்சனைகள் இருக்குது. இப்போ கோயம்பேடு பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சைடில் வியாபாரி பூரா கத்துறான், ஆட்டோக்காரன் பூரா கத்துறான், ஏன்டா அந்த பஸ் ஸ்டாண்டை மாற்றி எங்கள் வயிற்றில் அடிச்சிட்டாங்கன்ட்டு. இன்றைக்கி வீட்டு வரி ஏற்றிட்டாங்க, இது ஏற்றிட்டாங்க, எலக்ட்ரிக் பில்லேருந்து எல்லாத்தையும் ஏற்றிட்டாங்க. இதனால் வந்து பல மக்கள் வந்து கொந்தளிச்சிருக்கு. யார் கேட்டால் இந்த பஸ்ஸன்னு இப்போ பெண்களே புலம்புற அளவுக்கு வந்திருக்கு. புரியுதுங்களா? இதில் ஒரு 25% 30% மாறுறதுக்கு சான்ஸ் உண்டு. புரியுதுங்களா? ஆமாம். இப்போ இந்த 33%ல் இதுவே 3% மாறிடும். ஸோ இன்னொரு விஜய் வேற, இவங்க திமுக கூட்டணியில் இருக்கிற ஆளுங்களை இப்போ இன்னும் தாவேக்கா வேற, அதில் வந்து அந்த தாவேக்கா ஓட்டுனால ஒரு 3% இவங்களுக்கு பிரியும். இப்போ மக்களோட இது வந்து எதிர்ப்பு வந்து ஒரு 3%. ஸோ இவங்க வந்து 25-26% ஓட்டு தான் இவங்க இந்த தடவை வாங்க முடியும், என்னுடைய கணக்கு.